கச்சத்தீவை இலங்கையிடம் இருந்து மீட்பதே தமிழக மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக அமையும் என்று தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி சென்னை காசிமேட்டு பகுதியில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது. மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் ஏராளமானோர் ஊர்வலமாக சென்று கடற்கரையில் மலர்கள் தூவி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், வார்து புயலால் காணாமல் போன 10 மீனவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றார். அவர்களது வலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கச்சத்தீவை இலங்கையிடம் இருந்து மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் அவர். கச்சத்தீவு என்பது 1974ஆம் ஆண்டு கருணாநிதி ஆட்சியிலே தாரை வார்க்கப்பட்டதன் காரணமாக நம்முடைய எல்லை சுருங்கி இலங்கையுடைய எல்லை விரிவாக வந்ததன் காரணமாக ஆண்டாண்டு காலமாக நம்முடைய மீனவர்கள் அந்த இடத்துல மீன் பிடித்தவர்களுடைய உரிமை மறுக்கப்பட்டது. எனவே அந்த உரிமையை மீட்டெடுக்க வேண்டும். எனவே அந்த உரிமையின் அடிப்படையிலே நம்முடைய மீனவர்களுக்கு அந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற வகையில் கச்சத்தீவை மீட்பதுதான் ஒரு சிறந்த வழி.